எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா அடடே புது காரா இஎம்ஐயா ரெடி கேஷா அப்படின்னு கேட்பாங்க. இஎம்ஐன்னு சொன்னா ஓ கடனா அப்படிம்பாங்க. ரெடி கேஷ் அப்படின்னு சொன்னா மொத்த பணத்தையும் எவனாவது வண்டியில போடுவானா, ஒரு நகை நட்டை வாங்கி போட்டா உதவும் அப்படிம்பாங்க. சரி அவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு கார் அப்படியே கெத்தா ஓட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போனா டேய் சூப்பரா இருக்கு, இதே கார் தான் நானும் வாங்கணும்னு நினைச்சேன், ஹை வேரியன்ட் தானே, இல்ல மிட் வேரியன்ட், அட பாவி இந்த மாடல் வாங்குறதே ஹை வேரியன்ட்டுக்காகத்தான், அத போய் மிஸ் பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு வந்து வீட்டு வாசல்ல நிப்பாட்டுனா பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்த்துட்டு பல பலன்னு கப்பல் மாதிரி இருக்கே புது காரான்னு கேட்பாங்க. நாமளும் ரொம்ப சந்தோஷமா ஆமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் நல்லா இருக்கு, கலர் தான் கொஞ்சம் பொருத்தமா இல்ல, ஒரு வேளை வெள்ளை கலர்ல கார் வாங்கியிருந்தா சும்மா பாஷா இருக்கும். என் படத்துல வடிவேல் சொல்லுவாரு, சொத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கி, அது மாதிரி நாங்க சொந்தக்காரங்கிட்டையும் அடி வாங்கியாச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் அடி வாங்கி.